மகளே. இந்த ஏழையோட தாயில்லா பொண்ணை ஏத்துக்கிட்டு என்ன நீங்க கௌரவப்படுத்தினதற்கு உயிருள்ளவரை உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்க ராமேஸ்வரன். என்ன பேசுறீங்க விஸ்வநாத்? ஆனா நான் பல வருஷமா ஆசைப்பட்டது பூர்த்தி ஆயிருக்கு. சாட்சாத் லக்ஷ்மி இல்ல கூட்டிட்டு போறேன். இப்ப நம்ம பால்ய சிநேகிதம் இந்த கல்யாணத்தினால இன்னும் பலமா இருக்குது. மகளே, நீயே வருத்தப்படுற. உனக்கு 2 கையிலும் லட்டு. ஒரே ஊர்ல புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டும். எங்க வேணும்னாலும் ஆனந்தமா இருக்கலாம். பாரு மகளே, உன்னோட இந்த ஏழை அப்பா கிட்ட தர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு உபதேசம் தர்றேன். இன்னிலேருந்து உன் புருஷன் வீடுதான் உன் வீடு. உன் புருஷனோட சுகதுக்கங்கள் ஒண்ணுது தவிர இனிமே இவங்க தான் உன் அப்பா அம்மா. வாங்க வாங்க சீக்கிரம், நேரம் ஆகுதுல்ல, கோயிலுக்கு போகணும். ஓஹோ அக்கா, சுட்டு பொசுக்கிறது இப்ப கோயிலை வேற சுத்தி ஆகணுமா? இல்லப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மங்கள காரியத்துல தெய்வங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா மாமா சீக்கிரம் கிளம்பலாம். செய்வோம். மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு. வாங்க 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 வாங்க. இந்தா தம்பி தேங்காய வடை. கொஞ்சம் மெதுவா. இது என்ன? வாங்க. இன்னும் எத்தனை கோயில சுத்தணும்? அட பாரு, இது கல்யாணத்துல லட்டு போல. தின்னாலும் பிரச்சனை, திங்காட்டியும் பிரச்சனை. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. தம்பி, இது சனீஸ்வரன் கோயில். இந்த தேங்காய வடை 2 பேரும் கும்பிடுங்க வாங்க. அக்கா, எனக்கு பதிலா நீங்களே உடைங்களே. அப்படி சொல்லக்கூடாது தம்பி. சனி பகவானோட கோவம் உனக்கு தெரியாதுப்பா. எனக்கு நம்பிக்கையில இந்த கல்லு சில மேல இந்த காலத்துல இப்படி ஒரு நம்பிக்கையா? தெய்வ நிந்தனை சூரிய புத்திரன் சனீஸ்வரன் நிந்தனை. தெய்வ நிந்தனை சூரிய புத்திரன் சனீஸ்வரன் நிந்தனை. சூரிய புத்திரன் சனீஸ்வரன் நிந்தனை. என்ன சப்பாக்கு? அப்பாக்கு மார்வலி வந்துருச்சு தம்பி. என்ன? சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு வாங்க. அம்மா 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 மார்வலியா? ஐயோ சாந்தி, என்ன ஒரு மருமக இவ? என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. அட ராமா, எந்த வேளையில இவ கால் எடுத்து வச்சாலோ? எந்த வேளையில இவ கால் எடுத்து வச்சாலோ? வேணாமா, அழாதீங்கம்மா. அழக்கூடாது. இன்னங்க தண்ணி இந்தாங்கம்மா. என்ன அம்மானு கூப்பிடாத பாவி. வீட்டுல காலடி வச்சதுமே இருட்டாக்கிட்டியே. என் புருஷனை முழுங்கிட்டியே. நான் என்ன செய்வேன்? அடே பாவி, என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டியே. மோசம் போயிட்டேன்னு. ஆனா அம்மா, என்ன அம்மானு கூப்பிடாத. இனிமே என் கண் முன்னாடி வந்து நிக்காத சண்டாள பாவி. அமர், இந்த சண்டாளிய உடனே இங்கிருந்து போயிட சொல்லு. அம்மா, கொஞ்சம் சமாளிச்சுக்குங்க. அமர், நீ உண்மையிலேயே என்னோட பிள்ளையா இருந்தா இந்த பாவியை தொடக்கூட செய்யாத. உங்க அப்பாவை விழுங்கிட்டாளே, உன்னையும் விழுங்கிடுவாப்பா. உன்னையும் விழுங்கிடுவா. வேணாம் அம்மா, வேணாம் அம்மா. அப்படி சொல்லாதீங்கம்மா. நீ சுமாரு.
நான் தான் முதல்லயே கல்யாணமே வேண்டான்னு அப்பா வற்புறுத்தினாரு. இவ சுத்த பட்டிக்காடு, அதிர்ஷ்ட கட்ட வேற எதையுமே கொண்டாடல. இவளை போய் என் கழுத்துல கட்டிட்டாரு. விடு, நடக்க வேண்டியது நடந்துடுச்சு. இனிமே நீங்க விரும்புறதுதான் இந்த வீட்டுல நடக்கும். அட அம்மா அம்மா அம்மா, எதுக்காக சிரமப்படுறீங்கம்மா? பேசாம போய் பூஜைய பண்ணுங்க. உங்களை பாத்துக்கத்தான் என் வீட்டை விட்டு நான் வந்தாச்சே. இனிமே நான் இங்கதான் தங்குறதா இருக்கேன், என் அம்மா பக்கத்திலேயே. அம்மாவுக்கு சேவை பண்ண. இனிமே எனக்கு நீதான் ஆதரவு. எங்க வாழ்க்கைக்கு ஆதரவு கொடுக்க போறது உங்க மகதாம்மா. போச்சு. இப்போ இங்கேயும் வந்துட்டீங்களா தொந்தரவு செய்ய? பங்காரு நீயுமா? சனிய நாட்டம் ஏன் என் குடும்பத்தை சுத்தர பாவி. நான் எப்படி உன்னை பிரிஞ்சு வாழுவே பாரு. சாரதா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு சாரதா. நான் படுபாவி, ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டேன். இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கிட்டீங்க, அதுவே நான் செஞ்ச பாக்கியம். கேளு சாரதா, எத்தனை அழகா நிலா காயுது. அழகான நிலா வெளிச்சத்துல உன்னோட இந்த ராஜகுமாரி போல அழகான உருவம். ஓ சாரதா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு மென்மையா இருக்க, எவ்வளவு வெகுளியா இருக்க. ஐ லவ் யூ சாரதா, ஐ லவ் யூ. சுவாமி சுவாமி சுவாமி. மகாராணி எந்திரி மகாராணி. அட எப்பவோ சூரியன் உதிச்சாச்சு, நீ படுத்துக்கிட்டு சொப்பனவா கண்டுட்டு இருக்க. எந்திரி. ஏ, வீட்டு வேலையை செய்ய உன் அப்பா வருவானா? என் அப்பாவை எதுக்காக திட்டுறீங்கம்மா? ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஏ, உங்க அப்பா என்ன இந்த ஊர் நவாபா? அட அத்தனை ரோசா இருந்தா அந்த நவாப் கிட்டயே போய் தோலை. மகளே, எழுந்திருமா, எழுந்திரு. மகளே சாரதா. அப்பா. மகளே, மகளே சாரதா, மகளே சாரதா, மகளே. என்னம்மா இதெல்லாம்? சம்பந்திமா, பூவாட்டம் இருக்கிற என் மக கிட்ட நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கூட்டிட்டு போங்க அந்த அழுகின பூவா உங்க வீட்டுக்கு. இல்ல, அப்படி சொல்லாதீங்க. இப்ப இதுதான் இவ வீடு, நீங்க தான் இவளுக்கு அம்மா. அம்மா இல்லாத பொண்ண எப்படிங்க தனியா வச்சுக்கிறது? வச்சுக்க முடியலன்னா கிணத்துலயோ குளத்துலயோ தூக்கி போடுங்க. சம்பந்திப்பா, உங்களுக்கு பதிலா இத வேற யாராச்சும் பேசி இருந்தா அவங்க நாக்க இழுத்திருப்ப. மாமா, இந்த வயசானவன் கையில இப்போ உன்னை காப்பாத்துற சக்தி இருக்கு. வாமா, வா. இல்லப்பா, வேணாம். அனுப்பி வச்சப்பா எனக்கு என்ன புத்தி சொன்னீங்களோ அதை நீங்க மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்கல. இப்ப இதான் என் வீடு. இந்த வீட்டோட சுகத்துக்கும் என் சுகத்துக்கும்
என் விதியை உங்களால மாத்த முடியாதுல்ல. என் தலையில எழுதி இருக்கிறத நான் ஏத்துக்குவேன். புறப்படுங்க. ஆனா மகளே, உன்னை இந்த நிலைமையில இல்லப்பா, கடவுளை நம்புங்க, தேவிய நம்புங்க. புறப்படுங்க. என் மாங்கல்யம் மேல ஆணு. சரி, ஜாக்கிரதையா இரும்மா. எந்த ஜென்மத்து பாவமோ தெரியல, வீட்டை விடவும் மாட்டாளாம், சாகவும் மாட்டாளாம். இந்த துக்கரிக்காக நீங்க ஏன் அலட்டிக்கிறீங்க? போய் கடக்கட்டுமே ஒரு மூலையில. போடுற சாப்பாட்டுக்கு வேலைக்காரியாவது முழுசா கிடைப்பா. உடைச்சிட்டியா? என்ன வசதியான பூஜாடி! உங்க அப்பா நான் இத கொடுத்தா வரதட்சணையில. அட, அமரையவா? கல்யாணம் காட்டிக்கிட்ட பொண்ணை விட்டுட்டு இங்கயா? ஹாய், என் பொண்டாட்டி நீதாம்மா கண்ணு, நீதான். நிஜமா? என்னைக்கும் இளசா, என்னைக்கும் புதுசா. விடுங்க, இப்படி பேசுறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். பேச்சு மட்டும் இல்ல, இந்தா பொண்ணோட நெக்லஸையே எடுத்துட்டு வந்துட்டேன் உனக்காக. எனக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குதுங்க. ரொம்ப விலைங்களா? உன்னை விட விலை அதிகம் இல்ல. விடுங்க. அமரையா, 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 மோசம் போயிட்டோம். என்னாச்சு கணக்கு பிள்ளை? நம்ம 50 லட்சம் ரூபாய் எண்ணெய் எந்த கப்பல்ல வந்துச்சோ அந்த கப்பல் மூழ்கி போயிடுச்சு அமரையா. என்ன? ஆமாங்க. என்ன செய்வேன்? அம்மா, நாம மோசம் போயிட்டோம்மா, மோசம் போயிட்டோம்மா. அமர், அந்த மகாபாவி கால் பட்டதுமே மோசம் போயிட்டோமே. இப்ப தலையில இன்னும் என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். மகாபாவி, மகாபாவி, மகாபாவி. அமர், அந்த மகாபாவி கால் பட்டதுமே மோசம் போயிட்டோமே. இப்ப தலையில இன்னும் என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். இப்ப தலையில இன்னும் என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். இப்ப தலையில இன்னும் என்னெல்லாம் படணும்னு எழுதிருக்கோம். என்ன மன்னிச்சிடுங்க.
மகா பாவி பாவி பாவி. நான் செத்து போயிடணும். நான் மகா பாவி பாவி. நான் செத்து போயிடணும். நான் மகா பாவி பாவி பாவி. நான் செத்து போயிடணும். சாரதா, நீயா? இது என்ன செய்யற? என்ன சாக விடுங்க பூசாரி ஐயா, போக விடுங்க என்ன. இது என்ன சொல்ற மகளே? சக்தியோட வடிவமா இருந்துகிட்டு இவ்வளவு கோழையா? சக்தி இல்லைன்னா மகாபாவி ஆயிட்டேன். என் புகுந்த வீட்டுக்கு மகாபாவி. நான் சாகிறதுதான் ரொம்ப நல்லது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்மா. நான் பயந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. எவ்வளவு படிச்சு சொன்னேன் ராமேஸ்வருக்கு, அமருக்கு இப்போ கல்யாணம் பண்ணாதேன்னு. இன்னும் 2.5 வருஷம் சனி அவனை பாடா படுத்தும்னு. ஆனா மகனோட கல்யாண வெறியில அவர் நான் சொன்னதை கேட்கல. இதெல்லாம் அதோட விளைவுதான். அவரு ஒண்ணுதில்ல, உன் புருஷனை 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்கு. இந்த தசையில பண நஷ்டம் ஆகும், மான நஷ்டம் ஆகும். தவிர எப்படி சொல்ல, என்னத்த சொல்ல? அவன் பிழைக்கிறதே கஷ்டம். என்ன செய்ய? உன் நிலையை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. அந்த சனியோட உக்கிரத்தை குறைக்க நமக்கு இப்போ ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க, நான் எதுவானாலும் செய்றேன். சொல்லுங்க பூசாரியா. அப்ப என் கூட வா. இங்கே இரு மகளே. அன்னை மகாலட்சுமி மகிமை. இந்தா, இது அன்னை மகாலட்சுமியோட மகிமையின் கதை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாதா லட்சுமிக்கு விரதம் இருமா. அதோட ஸ்ரத்தையா இதுல இருக்கிற விதிகளை அனுசரிச்சு அது மாதிரி செய். அபசகுனம் பண்ற கிரகங்களோட கஷ்டங்களும் விலகும், உன் சங்கடங்களும் தூர விலகும். இன்னும் ஒரு விஷயத்தை விசேஷமா கவனிக்கணும். என்னைக்கு சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருதோ அன்னைக்கு உன் புருஷனை வீட்டுக்கு வெளியே போக விடாத. நான் நீங்க சொன்ன ஒவ்வொன்றையும் நினைவு வச்சுப்பேன். இன்னும் கேளு, உனக்கும் செவ்வாய் தோஷம். மேல பாரு, மலை மேல சங்கட விமோச்சன ஹனுமார் கோயில் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் விக்கிரகத்துக்கு என்ன அபிஷேகம் பண்ணு. சனியோட கஷ்டமும் குறையும், உன்னோட செவ்வாய் தோஷமும் விலகும். நான் செய்வேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, வாழ்க்கை பிரச்சனைக்கு விட மரணம் இல்ல. போமா, மாதா மகாலட்சுமி மங்களம் உண்டாக்கட்டும். வரேன் பூசாரியா. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியின் விரதம் செய்கிறாளோ, சிவப்பும் மஞ்சளும் உள்ள வஸ்திரங்களை அணிகிறாளோ, சூரியன் அஸ்தமித்த பின் மகாலட்சுமி அன்னையின் முன்னால் நல்லெண்ணெயில் விளக்கேற்றி சிவந்த நிற புஷ்பங்களை அர்ப்பணம் செய்து பாயசம், லட்டு இவைகளை நைவேத்தியம் செய்து லக்ஷ்மி அன்னையின் பூஜை செய்த பின் விரதத்தை முடிக்கிறாளோ, அந்த இல்லத்தில் ஒருபோதும் எந்த துஷ்ட கிரகத்தின் நிழல் கூட விழாது. எல்லா கஷ்டங்களும் தூர விலகும். இது போன்று 21 முறை செய்தால் தனம், குழந்தைகள் போன்ற சௌபாகியத்தின் சுகம் பெறலாம். அவ்வீட்டில் குங்கும சரணங்கள் கொண்ட வைபவலட்சுமி வாசம் செய்கிறாள்.
திருமுகம் பார்த்து திருவருள் கேட்டேனே தாயே மகாலட்சுமி வா எங்கள் மனை வாழவே வா தாயே மகாலட்சுமி வா எங்கள் மனம் வாழவே வா தாயினை நினைத்து பாதத்தை பிடித்து என்னை பலி தருவேனே தாயே மகாலட்சுமி வா எங்கள் மனை வாழவே வா தாயே மகாலட்சுமி வா எங்கள் மனம் வாழவே வா. பூஜை நடக்குதா லக்ஷ்மிக்கு? ஓஹோஹோஹோ, இப்போ இந்த புது நாடகம் தொடங்கி இருக்குது. அம்மா கேட்டீங்களா? உங்களோட மருமக லக்ஷ்மியோட விரதம் தொடங்கி இருக்கா. இனிமே உங்க வீடு தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் ரொம்பி வழிய போகுது. வீடு ரொம்பிடுமா? என்ன குப்பை சத்தியமாவா? அட வீட்ல என்ன மீதி இருக்கோ அது அவளோட அந்த கொள்ளி கண்ணுல இருந்து தப்பிச்சாலே போதுமே. தீபாவளி பார்த்தாயா தேவி? நாலா பக்கம் உன்னை வணங்குகின்றார்கள். போவோமா? வாங்க. இது என்ன செய்யற துக்கிரித்தனமா? தொலைச்சிடுவேன் லட்சுமி இருக்கிறதுல கைய வச்சினா. மிஞ்சி இருக்கிற லட்சுமியும் வீட்டை விட்டு போயிடுவா. ஆனா அம்மா, நான் சங்கல்பம் பண்ணிருக்கேன். லக்ஷ்மியை பூஜை பண்ணாம நான் அண்ணன் ஜலம் எதையும் எடுத்துக்க மாட்டேன். அட செத்த ஒழி, தரித்திரமாவது விடு. ஒழிஞ்சு போ. போன்னா சாப்பாடு வேண்டாமா? எழுந்திரு, எழுந்திரு பெண்ணே. எழுந்திரு. இன்றைய தினம் கண்ணீர் விடக்கூடாது, அபசகுனமாகும். தானமோ தட்சணையோ கொடு. உன் வீடு தேடி யோகினி வந்துள்ளாள். பாவி, நான் உங்களுக்கு என்ன தர முடியும்? துர்பாகியத்தை தவிர என்கிட்ட என்ன இருக்குமா? அப்படி கூறாதே பெண்ணே. தன் பாகியத்தை நிந்திப்பது பகவானையே நிந்திப்பதாகும். எதையாவது கொடு, ஆனால் சிரத்தையுடன். என்கிட்ட 1 ரூபாய் இருக்கு. லக்ஷ்மி தேவியோட பூஜைக்காக வச்சிருந்தேன். இதை நீங்க எடுத்துக்கங்க. धनवती भव, संतानवती भव, अखंड सौभाग्यवती भव. மாதா, மகாலட்சுமி மாதா, நீங்களே ஸ்வயமா வந்தீங்களா? என் மேல கருணை காட்ட நீங்களே வந்தீங்களா? என்ன ஆசீர்வதிக்க? மங்கை சூடும் குங்குமத்திலகம் உன்னருளாலே வாழும் அம்மா, உன்னை கண்டால் வாழுமே. தாயின் பூவிழி ஒரு தரம் மலர்ந்தால் சூழ் குறைகள் தீரும் அம்மா, தீமை குறைகள் தீருமே. துன்பமும் உனக்கே இன்பமும் உனக்கே அர்ப்பணம் செய்தேனே தாயே மகாலட்சுமி வா எங்கள் மனை வாழவே வா தாயே மகாலட்சுமி வா எங்கள் மனம் வாழவே வா. மாமி சாப்பிடுங்க. பூஜை ஆயிடுச்சுல்ல மாமி, இந்தாங்க. இப்ப நீங்க சாப்பிடுங்க. மீனு, பயப்படாதீங்க மாமி, எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்தாங்க, வாய தரங்க. அப்படிதான்.
நாராயண 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 நமோ நமஹ, மகாலட்சுமி நமோ நமஹ. வா நாரதா, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? செய்தியை நான் உம்மிடம் கேட்க வந்துள்ளேன் தேவி. நீங்கள் பூலோகத்தை யாத்திரை செய்து வந்துள்ளீர்கள். யாராவது ஏழைக்கு உபகாரம் செய்தீரா அல்லது சும்மாதான் உலாவி விட்டு வந்தீரா? தீபாவளியின் போது சும்மாவாவது திரும்புவோமா நாரதமுனி? எனது பரம பக்தை சாரதாவிற்கு நான் 3 வரங்கள் அளித்து வந்துள்ளேன். தனம், சந்தானம் மற்றும் சௌபாகியம் என்னும் வரன்கள். நாராயண நாராயண, இது அனர்த்தம் ஒன்றோ தேவி? அனர்த்தமா? அது ஏன் நாரதா? பிரபு, சாரதாவின் பதிக்கு சனியின் கஷ்டம் தாக்கும் தசை நடக்கிறது. இந்த தசை பிடித்தால் எல்லையற்ற தரித்திரம் விளையும். தவிர விரைவிலேயே அவரது பதிக்கு மரண யோகமும் உள்ளது. பிறகு சந்தானம் எவ்வாறு தோன்றும் பிரபு? இது மாபெரும் பிரச்சனை என்றோ நாரதா? எதுவானாலும் சரி, நான் வரன்களை அளித்து விட்டேன். என் வாக்கு ஒருபோதும் பலிக்காமல் இருக்கலாகாது. நீங்கள் சனீஸ்வரனுக்கு புரிய வையுங்கள் அல்லது ஆணையிடுங்கள். தேவி, இந்த குணாதிசயங்களை நான் படைத்துள்ளேன். இப்பொழுது நான் சனியின் குணத்தை எவ்வாறு மாற்ற முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆம், நீங்கள் இந்த பிரச்சனைக்கான விடை கண்டுபிடிக்கும் வரை நான் கோபாகிரகத்தில் தான் வாசம் செய்வேன். நாராயண 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 நாராயண. ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ. நாராயண நாராயண. சனி பகவானே வணக்கம். நாரதமுனி, திடீரென வருகை தந்தது ஏனோ முனிவரே? பகவான் விஷ்ணுவின் ஆக்ஞையுடன் வந்துள்ளேன். அவர் முழு பிரம்மாண்டத்தையே கலக்கிவிட்டார். உடனடியாக கூப்பிட்டுள்ளார் சனியில் இருந்து. உடனடியாகவா? காரணத்தை அறியலாமா முனிவரே? இப்பொழுது காரணத்தை எப்படி சொல்வது பகவானே? சிறியோன் நான் பெரிதாக பேசுவதா? தேவி மகாலட்சுமி திருலோகத்தின் சுவாமி பகவான் விஷ்ணுவின் பத்தினி என்றோ. அவர் பிரசன்னமடைந்து சாரதாவிற்கு 3 வரங்கள் தந்து விட்டார். சாரதா? அதான் அந்த சாரதா. அவளது கணவன் மீது உங்கள் கோப திருஷ்டி உள்ளதே. அந்த மகாதேவிக்கு தெரியாதா என்ன சாரதாவின் பத்தி என்னை அவமானம் செய்தான் என்பது? அவனை அடியோடு நாசம் செய்ய நான் சபதம் செய்துள்ளேன் என்பது? தெரியாமல் என்ன? ஆனால் தனக்கெதிரே அவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்? ஒரு துச்ச தேவதை என்றுதானே, சாதாரணமானவர் என்று. மகாலட்சுமிக்கு இவ்வளவு ஆணவமா? பகவான் விஷ்ணு என்னை எனக்கு ஆணையிடுவார். நீங்கள் கவலையேன் படுகிறீர்கள் சனிதேவா? நிச்சிந்தையாக விஷ்ணு லோகத்திற்கு புறப்படுங்கள். என் நாரத வித்தையின் ரகசியம் பயன் தரும். சற்று கேளுங்கள். ஓ, புரிந்தது முனிவரே, புரிந்தது. அற்புதம் உங்கள் நாரதக்கலை. எங்கே மகுடம்? நல்லது நல்லது பிரபு, நல்லது. பாரும் முனிவரே, இனி பார்த்துக் கொண்டே செல்லுங்கள் சனியின் வேலையை, திருவிளையாடலை. நாராயண நாராயண. சூரியபுத்திரன் சனியின் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். கட்டளையை நிறைவேற்ற வந்துள்ளேன். ஹே சனிதேவா, எல்லா தேவதைகளின் வேண்டுகோளின்படி நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். ஆணையிடுங்கள் பிரஜாபதி. தேவி மகாலட்சுமி மிகவும் பிரசன்னமடைந்து தனது பக்தை சாரதாவிற்கு 3 வரம் தந்திருக்கிறாள். இப்போது நீங்கள் மகாதேவியின் வாக்கை காப்பாற்ற சாரதாவின் பதியை உங்களது கோபத்திலிருந்து முக்தி செய்தாக வேண்டும் சூரியபுத்திரா. தேவதைகளும் இதையே விரும்புகின்றனர் மாவல்லி. தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். ஆனால் என் சிறிய வேண்டுகோள், அதையும் தாங்கள் ஏற்க வேண்டும். கூறு. தேவி மகாலட்சுமியுடன் ஒருமுறை சாரதாவின் விருந்தினராக போக விரும்புகிறேன்.
அந்த சாரதா மகாலட்சுமியை போன்றே எனக்கும் மரியாதை செய்தால் நான் மகிழ்வுடன் அவளது பதிக்கு எனது கோபத்திலிருந்து முக்தி அளிப்பேன். இதில் என்ன கஷ்டம்? இப்போதே செல்வோம். வாருங்கள். வாருங்கள். நாராயண நாராயண. ஓம் மகாலட்சுமியே நமः. ஓம் மகாலட்சுமியே நமः. சாரதா, ஆம் சாரதா, நானேதான். பாரம்மா. மகாலட்சுமி மாதா. இல்லை சாரதா, இங்கல்லவோ உள்ளேன். ஆச்சரியப்படாதே பெண்ணே. கேள், எங்கள் இருவருள் ஒருவர் மகாலட்சுமி, ஒருவர் சனிதேவர். சொல், யார் லட்சுமி, யார் சனிதேவர்? ஆஹா, சொல். இங்கே பார், நான் தான் உனது இஷ்ட தேவதை. இல்லை, அவசரப்படாதே பெண்ணே. லட்சுமி நான் தான். நான் உங்க 2 பேரையுமே வணங்குறேன். நீங்க கிட்ட வந்து ஆசிர்வதிங்க. நீங்க மாதா மகாலட்சுமி, நீங்க மகாபலி சனிதேவர். இப்போது சொல், எங்கள் இருவரிலே அதிகம் சிறந்தவர் யார்? ரெண்டு பேருமே மகாதேவதைகள். தயவு செஞ்சு நீங்க கதவு வர போங்க. இப்ப தயவு செஞ்சு திரும்பி வாங்க. மகாலட்சுமி மாதா, நீங்க வரும்போது சிறப்பா தெரியுறீங்க. ஹே சனி தேவரே, நீங்க போகும்போது மிக சிறப்பா தெரியுறீங்க. நல்லது, நீ உண்மையில் என்னை மகிழ்வடைய செய்து விட்டாய். எவ்வளவு சமமான ஒரு மரியாதை, எள்ளளவு கூட வித்தியாசமில்லை. குழந்தாய், உன் பதியை நான் என் கோபத்திலிருந்து முக்தியடைய செய்து விட்டேன். ஹே மாதா, நாராயண நாராயண. மங்களமாக. அமருங்கள் பெரியவரே, அமருங்கள். இன்று வெகு பிரசன்னமாக இருக்கிறீர்களே தேவா. சாரதா நிஜமாகவே என் மனதிற்கு மகிழ்ச்சி தந்தாள். என்ன ஒரு சமமான அன்பு மரியாதை, பிரமிக்க செய்து விட்டாள் என்னை. அப்படி என்ன வரவேற்பு அளித்தால் சாரதா தேவி கோபிஷ்டரான சனிதேவனையே மயக்கும்படி, கொஞ்சம் விளங்கும்படி சொல்லுங்கள் தேவா. தேவரிஷி, அவள் சொன்னாள், மகாலட்சுமி வீட்டினுள் வரும்போது சிறந்து விளங்குகிறாள், நான் போகும்போது சிறந்து விளங்குவதாக. சமமான மரியாதை தெரிந்ததா? உண்மையில் மிகவும் புத்திசாலி சாரதா. சந்தேகமின்றி புத்திசாலி தான் அவள். உங்களை போன்ற ஒரு புத்திசாலியையே மூர்க்கனாக பண்ணிவிட்டாள். மூர்க்கனா? புரியும்படி கூறுங்கள். புரியும்படி தான் கூறினாள் அவள்.
லக்ஷ்மி அன்னை வீட்டினுள் வரும்போது சிறந்து விளங்குகிறாள், நீங்கள் வெளியேறும் போது சிறந்து விளங்குவதாக. உங்களுக்கு புரியாவிடில் அந்த பெண்ணின் மீது என்ன தோஷம்? அவள் நேராக சொல்வாளா, நீங்கள் என் வீட்டை விட்டு போங்கள், மீண்டும் வீட்டில் காலை வைக்காதீர்கள் என்று? என்ன அவ்வாறா கூறினாள்? என்னிடமா? சூரியபுத்திரன் சனிதேவனிடம் அவ்வாறா கூறினாள்? ஆனால் உங்கள் வாக்கு நாக்கிலிருந்து வந்துவிட்டதே. அவளுக்கு சாப விமோசனம் அளிப்பதாக வாக்கு கொடுத்து விட்டீரே. வாக்கென்ன நாக்கென்ன நாரத முனிவரே, அவள் என்னிடமே சதி செய்து விட்டாள். இப்போது சனியின் பலம் என்னவென்று நான் அவளுக்கு உணர வைப்பேன். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் கூட என்னை தடுக்க முடியாது. நான் அவளை அடியோடு அழித்தே தீருவேன். இது எனது சபதமாகும். நாராயண நாராயண. நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி குலுக்கல் சீட்டு வாங்கிவிடு, உன் நாட்கள் மாறிவிடும். வாங்கய்யா வாங்கம்மா, லாட்டரி வாங்குங்க, கோடீஸ்வரம் ஆயிடுங்க, லட்சாதிபதி ஆயிடுங்க. மகாராஷ்டிரா லாட்டரி, ராஜஸ்தான் லாட்டரி, கர்நாடகா லாட்டரி 2 ரூபாய் தான். அம்மா 2 ரூபாய் தான். லாட்டரி வாங்குங்க, லட்சாதிபதி ஆயிடுங்க. கேளுங்கய்யா, எனக்கு மகாலட்சுமி லாட்டரி டிக்கெட் தான் வேணும். மகாலட்சுமி லாட்டரியோட டிக்கெட் பாருங்க, அதுல ஒரே ஒரு டிக்கெட் தான் மிச்சம் இருக்குது. நீங்க வேற ஏதாச்சும் டிக்கெட் வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, எனக்கு இந்த டிக்கெட் தான் வேணும். இந்தாங்க அம்மா, இந்தாங்க. இந்தாங்க பெரியவரே. நாராயண நாராயண. சங்கீதம் ஆனந்தமாக கேட்கிறீரா சனிதேவா? நீங்களும் இசையின் ஆனந்தத்தை அனுபவியுங்கள். ஒரு ஆனந்தமான சமாச்சாரம் உள்ளது. கூறுங்கள். இப்பொழுது சாரதாவிற்கு 10 லட்சம் பரிசு கிடைத்தால் அன்னை மகாலட்சுமியின் முதல் வரம் பூர்த்தி. தனவதி பவ. அவ்வாறு ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். நாராயண நாராயண. மீனு, மீனு, நமக்கு லாட்டரி விழுந்திருக்கு மீனு. என்ன மாமி, லாட்டரியா? 10 லட்சம் லாட்டரி. கேட்டீங்களா? லக்ஷ்மி கனவுல சொன்னது பலிச்சிடுச்சு. இந்தாங்க, இதுவும் என் நம்பர். டிக்கெட் எங்க? லாட்டரி டிக்கெட் எங்க? டிக்கெட் இதோ கொண்டாரேன். அட, எங்க போச்சு நம்ம டிக்கெட்? இங்கதானே வச்சேன். இங்கதானே வச்சீங்க. எங்க போச்சுன்னு தெரியல. அண்ணியோட மூளை கோளாறு ஆயிடுச்சு. பகல்ல கூட கனவு காணறா. இங்கேயும் காணோம். அப்பா யார் எடுத்திருப்பாங்க? இவ லக்ஷ்மி மாதிரி இவ லாட்டரி டிக்கெட்டும் அந்தர்தானம் ஆயிடுச்சு. சொப்னம் வருதா? லாட்டரி பத்தி சொப்னம். 1 இல்ல 2 இல்ல 10 லட்சம் லாட்டரி. 10 லட்சம். நாராயண நாராயண. ஓம் நமோ நாராயண. வந்தனம் வந்தனம். ஓம் நமோ. என்ன ஒரு காலம் வந்து விட்டது மகாதேவி. கோரமான கலியுகம். இப்பொழுது தேவர்களே மனம் மாறுகிறார்கள். ஓஹோ, கோரமான கலி. எதை பற்றி பேசுகிறீர்கள் முனிவரே? இப்பொழுது என்ன சொல்வது தேவி? தேவர்கள் சொல்வார்கள் நாரதன் கலகக்காரன் என்று.
சரிதான், விடுங்கள். இல்லை இல்லை, இப்போது நீங்கள் மறைக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஆணையை எவ்வாறு நிராகரிப்பது மகாதேவி? பாருங்களேன், நீங்கள் பிரசன்னமாகி சாரதாவிற்கு பரிசு சீட்டு ஒன்று கொடுத்தீர்கள். ஆனால் பாவம், அவள் விதிப்படி தனத்தின் சுகம் என்பது வேண்டுமே. அதாவது இப்பொழுது எப்படி சொல்வேன்? சனிதேவன் அந்த சீட்டை விழுங்கி விட்டார் தேவி. என்ன? சனிதேவர் சீட்டை விழுங்கினாரா? என்ன சொல்கிறீர் முனிவரே? சனிதேவர் சாரதாவின் பதியை முக்தி செய்வதாக என்னிடம் வாக்களித்தாரே. அதனால் தான் கூறுகிறேன் மகாதேவி, தேவலோகத்தின் மீதும் கலியுகத்தின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதென்று. இப்பொழுது பாருங்களேன், பகவான் விஷ்ணு நாராயணன் மூலம் கொடுக்கப்பட்ட திவ்ய மகுடமான நீல வானத்தில் எந்த சனிதேவனின் அனைத்து தேஜஸும் பலமும் உள்ளதோ, இன்று அந்த பலத்தின் நாராயண நாராயண. வெள்ளிக்கிழமை ஸ்ரத்தையுடன் மகாலட்சுமி மாதாவின் 21 விரதங்கள் காத்து 7 சுமங்கலிகளுக்கு போஜனம் அளித்து மருதாணி, குங்குமம், வளையல்கள், பண்ணப்பட்டு வஸ்திரங்கள் வழங்கி விதிமுறைப்படி இவ்விரதத்தை முடிப்போமானால் துக்கம் தரித்திரம் தூர விலகும், எல்லா சங்கட கிரகங்கள் தரும் கஷ்டங்கள் முடிவடையும். அத்துடன் வீட்டில் சுகம் சம்பத்தி அம்மா அம்மா வாங்க, சீக்கிரம் வாங்க. இதோ பாருங்க, லட்சுமி மாதா கருணை தங்க மோகராக்கள். தங்க மோகரா எங்க? இங்க இருக்காக்கா, இங்க பாருங்க, இங்க. இதுதானா மோகரா? தங்க மோகராவா? ஆனா என்ன, நான் நாளைக்கு அமர்கிட்ட சொல்லி உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேன். இல்லம்மா தங்க. இது தங்க மோகராவா? இந்தா அம்மா, இந்தா தங்க மோகராவா? இது 5, இது 3. நாராயண நாராயண. ஆஹா, புகழ்கிறேன் உங்கள் சக்தியையும் புத்தியையும். தேவி மகாலட்சுமிக்கு தோல்வி மேல் தோல்வி. நாராயண நாராயண. நீங்கள் எல்லா தேவர்களையும் தோற்கடித்து விட்டீர்கள் மகாபலி. நீங்களும் புரிந்து கொண்டீரல்லவா எனது சக்தியின் புத்தியின் ஆற்றலை? தூக்கம் வருது. வணக்கம் மாதா. இந்நன்னாளில் கண்ணில் நீர் மல்க நீ வீட்டில் இருப்பதேன்? சுமங்கலிகள் ஆடி பாடச் சென்றுள்ளனர், நீ செல்லவில்லையா? இந்த நிலைமையில எப்படி போவேமா? ஏன், என்ன ஆயிற்று உன் நிலைமைக்கு? நல்லபடியாகத்தானே உள்ளாய். மாமி, நீங்க ஜொலிக்கிறீங்களே, இவ்வளவு நகைகளா? ராத்திரியெல்லாம் ஆடு, இன்னைக்கு திருவிழா நாள். போதும், முகத்தை கண்டதும் பேசுறீங்க பாபு. நாள் கிழமையில கூட கைய வீசிட்டு வரீங்க. கேளுங்க, வெறும் கையே மனைவிக்கு கூட பிடிக்காதுங்க.
அப்படியா? அப்ப நான் உன்னை கண்டிப்பா என் மனைவி ஆக்கியே காட்டுவேன் ராணி. எவ்வளவு நல்லா இருக்கு வளை. நல்லா இருக்கா? உன் கல்யாணத்துக்கு பண்ணிடுவோம். அட, இவ்வளவு தங்க நகைகளா? எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு தங்க நகைகள்? என்ன நான் கேக்குறேன், ஏது இந்த நகைகள்? எங்கிருந்து வந்துச்சோ தெரியல. சேர்த்து வச்சிருப்பா, இல்லனா வாமினோ. அடி வானா வா. அப்படியா? எங்கிட்டயே திருட்டா? ரொம்ப வெறி ஆயிடுச்சு அவனுக்கு நகை போட்டுக்க. கழட்டு நகைகளை சாகசக்காரி, கழட்டு நகைகளை கூட என்கிட்ட. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்க. உங்களை விட நகை வசதி இல்ல. டயலாக்லாம் பேசாத. பாரு, இந்த திருமாங்கல்யத்தின் கொடு. எடுறி. இல்ல. என்ன சொன்ன? இல்லையா? இல்ல, திருமாங்கல்யத்தை தரமாட்டேன். அப்படியா? நீ நேரா கேட்ட தரமாட்டே இல்ல? பெரிய சத்திய சாவித்திரின்னு நினைப்ப? இல்ல. என்ன செய்றீங்க? நான் சொல்றேன், கழட்டு இத. தயவு செஞ்சு இப்படி செய்யாதீங்க. நான் சொல்றேன், கழட்டு இத. சதி சாவித்ரி. நான் இங்க இருக்கிறப்ப இந்த போலி நகை போட்டுக்கிற ஆசை எப்படி வந்துச்சு சம்பா பாய்? என்ன சொல்ற? என்ன போலியா? அட 100க்கு 100 போலி. நகை வியாபாரியோட மகனா இப்பவே சொல்ற அசலுக்கு போலிக்கு வித்தியாசத்தை கொஞ்சம் உங்க கங்கணத்தை தாங்க சம்பா பாய். இந்தாங்க. இதோ நீங்களே பாத்துக்கங்க. தங்கமா தங்கா. அப்படியே அசல். பித்தலாட்டமா? அயோக்கியா, என்ன மனைவி ஆக்கிக்கு வந்தியா? இந்த பிடி பிடி, இத எடுத்துக்க. எடுத்துக்க உன்னோட தங்க நகைகளை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கு ஆசையா போட்டு விட்டப்பா. ஜாகிரதை, உன் பொஞ்சாதி இல்லனா சும்மா இருக்க. கைய உடைச்சு கழுத்துல மாட்டிவிடுவேன். புரிஞ்சுக்கிட்டியா? போயா இங்கிருந்து, இங்கிருந்து போயிடு. மரியாதையா போயா, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிவிடுவேன். போயிடியா இங்கிருந்து. பெருசா வந்துட்டா புருஷன் ஆகிறதுக்கு அயோக்கியம். சாரதா, யாரு கொடுத்தா உனக்கு இந்த நகைகளை? நான் கேட்கிற எந்த ஆளு கொடுத்தா இந்த நகையை சொல்லு. ஏன் பேச மாட்டேங்கிற? லட்சுமி மாதா தந்தா. ஆஹா, லட்சுமி மாதா தந்தாங்களா? இந்த நடத்த கெட்டவளுக்கு லட்சுமி நகை தராளா? என்கிட்ட கதையா விடுற?
இன்னைக்கு தீர்த்திடுவேன் உன்னையும் உன்னோட கதையையும். பெரிய பக்தியா நீ லட்சுமிக்கு? லட்சுமி உனக்கு லாட்டரி டிக்கெட் தரா, தங்க மோகரா தரா, வைர நகைங்க தரா? எங்க கண்ணுக்கு தெரியறது இல்ல. சொல்லு, எங்க உன்னோட லட்சுமி? எங்க ஒளிஞ்சிருக்கா உன்னோட லட்சுமி? சொல்லு, இல்லாட்டி உன்னை உயிரோட புதைச்சிருவேன். நான் நிஜத்தை சொல்றேன். லக்ஷ்மி மாதா, லக்ஷ்மி தான். ஏமாத்திரியா ஒண்ணு? நான் இங்கே இருக்கிறேன் துஷ்டனே. கேள், என்ன வேண்டும் உனக்கு? என்ன அறிய விரும்புகிறாய்? உனக்கு சத்தியம் அறிய வேண்டும் என்றால் என்னை கேள். அசுபம் இவளால் அல்ல, உன்னால் தான். உன்னை சனியின் கடுமையான தசை பிடித்துள்ளது. உனது துர்பாகியத்தை உனது தர்ம பத்தினி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இவள் இல்லாதிருந்தால் இன்று நீ சர்வ நாசம் அடைந்திருப்பாய். இல்ல 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 மாதா, மன்னிச்சிடுங்க. என்ன என்ன மன்னிச்சிடுங்க மாதா. என்னை மாதா என்று அழைக்காதே. பசு போன்ற எனது பக்தியை துன்புறுத்தினாய். உனது இல்லத்தின் லட்சுமியை அவமரியாதை செய்தாய், கிரகலட்சுமியை அவமரியாதை செய்தாய். ஆனால் மகாலட்சுமியிடம் வர வேண்டும் என்றா கேட்கிறாய்? அடே பாவி, எவன் இல்லத்து லட்சுமியை துன்புறுத்துகிறானோ அவனை மகாலட்சுமி தண்டித்தே தீருவாள். சனி உன்னை நாசம் பிறகு செய்யட்டும். இன்று நான் உன்னை சர்வநாசம் செய்வேன். வேண்டாம் மாதா, சாந்தமாடுங்க மாதா. கருணை காட்டுங்க, என் புருஷன் மேல கருணை காட்டுங்க. இன்னைக்கு உங்க கருணைனால மாங்கல்யம் கிடைச்சிருக்கு. உங்க ஆசீர்வாதத்துல எல்லா சுகங்களும் கிடைச்சிடும். இவரை மன்னிச்சிடுங்க மாதா. குழந்தைங்க தப்பு செய்யலாம், ஆனா மாதா என்னைக்கும் கோபப்பட மாட்டா. இந்த பாவியை மன்னிச்சிடுங்க மாதா. இன்னி வர மோசமா இருந்த, ஆனா இன்னைக்கு உங்க கிருபையினால என் கண்ணு திறந்துடுச்சு. எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு வழி காட்டுங்க மாதா. நன்றி. இந்த லட்சுமியின் மகிமையினால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். போ, தவறான வழியை விடு. ஏதேனும் ஒரு நல்ல வேலையை ஆரம்பம் செய். என்னோட வேலை எல்லாமே நாசமாயிடுச்சே மாதா. ஒரு 20 காணி நிலம் தான் இருக்கு, அதுவும் வறண்டது. நாளைக்கு இந்த வீடு ஏலத்துக்கு போக போகுது. என்ன செய்வேன்? இதெல்லாம் நான் செஞ்ச தப்போட பலன்தான், என்னோட பாவத்தோட பலன்தான். நிராசை அடையாதே. இந்தா, இது சித்தி அளிக்கும் ஸ்ரீயந்திரம். நாளை வெள்ளிக்கிழமை உனது வறண்ட பூமி மீது இதை ஸ்ரத்தையுடன் அமர்த்தி தோண்டும் வேலையை ஆரம்பம் செய். மங்களம் உண்டாகட்டும். ஜெய் மகாலட்சுமி மாதா. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம். இங்க தானே எல்லாம். இந்த பாருங்க அமர் சார், இந்த இடத்துல தோன்றதுனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இந்த நிலம் எல்லாமே எனக்கு பயன் இல்லாததா தோணுது. நிறுத்து. கிரானைட் நம்ப முடியலையே. அமர் சார் வாழ்த்துக்கள். ஆமா சார் வாழ்த்துக்கள், நீங்க கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க. என்ன? உங்க நிலத்துல வெள்ளை கிரானைட்டோட சுரங்கமே இருக்கு, அதாவது தங்க சுரங்கம். நீங்க நிஜம்தானே சொல்றீங்க? ஆமா சார். சாரதா, இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த நல்ல சமாச்சாரத்தை அம்மாவுக்கு சொல்லுவோம். அம்மா 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 அம்மா, ஆச்சரியமான விஷயம்மா, பிரமாதமான விஷயம். தேவி மாதா கிருப்பையால நம்ம ராவோட ராவா திடீர்னு கோடீஸ்வரங்கள் ஆயிட்டோம். நிஜமா? இதெல்லாம் உன் மருமகளோட தவத்தோட பலன்தாம்மா. இதுவரை நாம குருட்டுத்தனமா இவளை பழிச்சோம். ஆனாம்மா,
இவ பக்தியினால பிரசன்னமாகி சுயமாவே மகாலட்சுமி எங்களை ஆசீர்வதிச்சாமா. ஆமாம்மா, நேரா பிரத்யட்சமாகி. இப்ப நீ இவளை ஆசீர்வதிக்கணும்மா. வா சாரதா. போதும் போதும், உன்னைய இவ மயக்கிட்டாளா? சரியாதான் சொல்லிருக்காங்க, எப்ப காலம் மாறுதோ புத்தியும் பேரண்டோடன்னு. நீ இந்த தேவிக்கு ஊதுவத்தி ஏத்தி வச்சு பூஜை பண்ணு. என்கிட்ட அவ ஜாலம் எல்லாம் பலிக்காது. அழாத சாரதா, அழாத. இனிமே நீ அழவே கூடாது. எனக்கு வாக்கு கொடு, என்னோட இந்த கண்கள்ல இனிமே கண்ணீரே வராதுன்னு. என்ன நம்பு சாரதா. இன்னைக்கு எப்படி என் மனசு மாறிச்சோ அதே மாதிரி அம்மாவோட மனசு நிச்சயமா மாறும். இன்னைக்கு பல நாளுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஆனந்தம் வந்திருக்கு. நாம ஒண்ணு சேர நேரம் வந்திருக்கு. இன்னைக்கு நான் உன்னோட முகத்துல சிரிப்பை மட்டுமே பார்க்க விரும்புறேன், குஷியை பார்க்க விரும்புறேன். உன்னை என்னோட மணப்பொண்ணா பார்க்க விரும்புறேன். நாராயண. வணக்கம் சனி பகவானே, வணக்கம். மகாலட்சுமியின் பிரதாபத்தை கண்டு வந்துள்ளேன் பிரபு. வெறும் கையில் இருந்து கோடீஸ்வரன். நாராயண நாராயண. கோடீஸ்வரன், இரண்டே நாள் கோடீஸ்வரன். நாளை மறுநாள் அமாவாசை. அமாவாசையோடு சனிக்கிழமை அவனது வாழ்க்கையின் அமாவாசை. ஜூஹி குசும் செமேரி எண்ணெய். டிங் டிங். என்ன விஷயம் மாப்பிள? எதை பத்தியோ கவலையா இருக்காப்ல தோணுது. வயிறு கேஸால வலிக்குதா அத்தை? ஹோமா அரைச்சு தரவா இல்ல மாத்திரை தரவா? இல்ல அத்தை, இந்த கேஸுக்கு மாத்திரை வேற. என்ன சொல்லு, இன்னைக்கு அவுத்து விட்டுருவா கதையே, எடுத்து விட்டுருவா கேஸ வெளியே. என்ன கதை மாப்பிள? உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க, சமையல் என்னோட ரகசியம் என்னங்கிறத கேளுங்க. கேளுங்க. என்ன ரகசியம்? இப்படி கண்ணை காட்டாத ராணி, அந்த தங்க ஒட்டியானத்து ரகசியம் என்னன்னு சொல்லு. சொல்லு. என்ன பேசுறீங்க? பேசுறது உனக்கு புரியாம இல்ல, உன் கர்மத்தோட பலனை அனுபவிச்சல்ல, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அட விஷயம் என்ன மாப்பிள, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. விஷயம் இதுதான் அத்தை. உங்களோட இந்த பொண்ணு பொண்ணு இல்ல, சாட்சாத் மந்த்ரா மாதாவோட இன்னொரு ரூபம். எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர். இவ தன்னோட சுயநலத்துக்காக 2 பேருக்கு மத்தியில சுவர் எழுப்பிட்டா. தங்கனக ஆசையில தண்ணிய மறந்து தம்பி வட்டியும் பாழ் பண்ணிட்டா. இது மட்டும் இல்ல அத்தை, இது மட்டும் இல்ல, உங்க மக தங்கச்சியோட கர்ப்பத்தையும் அழிக்க பார்த்தா. பாத்திரமா சமையல் எண்ணெயை கொட்டி வச்சு. இப்ப பார்த்தேல்ல, அடுத்தவங்களுக்கு குழி பறிக்கிறவங்க தானும் பகவான் பண்ணி இருக்கிற குழியில விழுறதுல இருந்து தப்ப முடியாத மந்த்ரா தேவி. அப்போ எல்லா கொடுமையும் நீதான் செஞ்சியா? ஏன் பொண்ணா இருந்துட்டு எனக்கு நீ துரோகம் பண்ணினியா? ஏண்டி தேவி மாதிரியான என் மருமகளை படுத்தினியா? என்னோட வம்சத்தை நாசம் பண்ண பாத்தியா? சீச்சி, நீ பிறக்கிறதுக்கு முந்தையே ஏண்டி என் கதவுல அழிஞ்சு போகல? போயிடு, உடனே போயிடு, இந்த வீட்டை விட்டு தொலைச்சு போ. உன் கன்றாவி முகத்தை இனிமே காட்டாத. போயிடு இங்கிருந்து. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன அம்மான்னு கூப்பிடாத. நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்க, நீ செத்துட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க அம்மா. ஏன் தலைவிதியில என்ன இருந்துச்சோ அது நடந்துடுச்சு. இப்ப மாதாவோட தயவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் எல்லாம் சரியாயிடுச்சு. அக்கா தன் தவற ஒப்புக்கிட்டா. அவங்கள நீங்க மன்னிச்சிடுங்கம்மா.
அட தங்கச்சி, நீங்க என்ன செய்யறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என் வீட்டை சரி பண்ண பாக்குறேன். இப்ப இந்த முதல்ல கண்ணீரெல்லாம் வடிக்காத, புரியுதா? ரொம்ப கொட்டம் அடிச்சாச்சு, செஞ்சது போதும். இப்ப நேரா நம்ம வீட்டுக்கு வா. அடுப்ப மூட்டு, ரொட்டியையும் பண்ணு, நீ சாப்பிடு, எனக்கும் போடு. போது, வாய மூடுறி. சோம்பேறித்தனமா பண்ற. இப்ப நேர வரியா இல்ல பிடிச்சு எழுதிட்டு போகவா? வா வாடி. உட்காரு, இந்த பாதாம் அல்வா சாப்பிடு. நானே பண்ணிருக்கேன் உனக்காக. இவ்வளவா? இவ்வளவு தினமும் சாப்பிடணும். இந்த சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கம்போ, என்னம்மா? கொஞ்சம் பால் கொண்டு வா. கொண்டாரேம்மா. இந்தாங்க. இவ்வளவு ஆடையோடையா? குடிங்கம்மா. புள்ள ரொம்ப சிகப்பா இருப்பான், மழு மழுன்னு வெண்ணெய் மாதிரி. ஆனா வெண்ணெயில நீ உன் முழு முழு கைய போடலையே. அமர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகன் பிறந்திருக்கான். உங்களுக்கும் எங்க வாழ்த்துக்கள் டாக்டர் அம்மா. இந்த நாளை பார்க்கதானே நான் தவிச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்கா என் பேரா? எங்க இருக்காவா? சாரதா எப்படி இருக்கா? எல்லாரும் ஓகே. வாங்க என்னோட, வாங்க. ரொம்ப ஜோரா இருக்கான் பையன், பாருங்க. பேரா சாரதா 2 பேரும் நல்லா இருக்காங்க, பாருங்க. பாப்பா லட்டு மாதிரி இருக்கா, சின்ன கிருஷ்ண மாதிரி இல்ல? இவனை பாரு சாரதா, அப்படியே அப்பா மாதிரி இருக்கா. கொடுங்க. தேவி மாதா இவனை கண் விழாம காப்பாத்துட்டோம். நாராயண நாராயண. அமருங்கள் முனிவரே. இங்கு வந்த காரணம்? அதிசயம் நடந்து விட்டது சூரியபுத்திரரே. அதிசயமா? என்ன அதிசயம்? மாதா மகாலட்சுமியின் 3வது வரமும் நிறைவேறிவிட்டது. அமருக்கு புத்திரனும் பிறந்து விட்டான் சனிதேவரே. இதை கொண்டாட வெகு அமர்க்களமாக மகாலட்சுமிக்கு பூஜை ஏற்பாடு செய்துள்ளாள் அமரின் அன்னை. பூஜையா? ஆம். மகாலட்சுமிக்கு பூஜை? நான் இந்த பூஜையை அடியோடு அழித்து விடுவேன் முனிவரே. நாராயண நாராயண. சாரதா, என்னம்மா? பாரு, கோயில்ல இருந்து தேவியோட பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பிள்ளையோட தொட்டில்ல போட்டுடு. எப்பவும் அவன் தேவியோட அருள்லயே வளரட்டும். அமர், சமையல்காரர் வந்தாச்சா? ஆமா. அவர்கிட்ட சொல்லு முதல்ல பிரசாதத்தை பண்ணணும்னு. சரிம்மா. அட மாமா. வணக்கம்மா. நல்லா இரு. மாமா, இது என்ன அக்கா வரலையா? வந்திருக்கா, அங்க நிக்கிறா, தயங்குறா. அக்கா. சாரதா, வாங்க வாங்களேன், எல்லாரும் உங்களுக்காக காத்திருக்காங்க. வாங்க. அம்மா அம்மா. அக்கா, மீனு வரலையா? வந்துட்டு இருக்காப்பா. இந்து வா, பாப்பா பார்க்கலாம். சரி. இப்ப சரி. வாழ்த்துக்கள் பெரியம்மா. உனக்கும் வாழ்த்துக்கள் நிர்மலா. தீர்க்க சுமங்கலியா இரு மருமகளே. பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கீங்களே. பின்ன எல்லாம் மாதாவோட அருள் தான். என்ன சத்தம் இது? அடராமா,
இந்த சத்தம் குழந்தை ரூம்ல இருந்து வந்துச்சு. என்ன? கண்ணா 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 எவ்வளவு போக? கண்ணா 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 என்னம்மா கண்ணா சாரதா அங்க பாரு. உன் புகழ் சொல்ல வார்த்தைகள் ஏது? சரணம் உன்னிடமானோம் அம்மா, சகலமும் உன்னிடம் கண்டோமே. உன் சிறு பார்வை புகழ் தரும் தூது, எல்லாம் நீயே காப்பாயம்மா, எங்கள் வாழ்வே நீ அம்மா. என் முகம் பார்த்து உன் மனம் பூத்து எழுந்தருள் தாயம்மா, தாயே மகாலட்சுமி வா, எங்கள் மனை வாழவே வா. தாயே மகாலட்சுமி வா, எந்தன் மனம் வாழவே வா. நாராயண நாராயண நாராயண. சனிதேவருக்கு வணக்கம். இன்று என்ன சோர்வாக தெரிகிறீர்கள் சனிதேவா? சுகம்தானே? உங்களிடம் ஏன் மறைக்க வேண்டும்? எனது எல்லா முயற்சிகளும் மகாலட்சுமியின் முன்னே பயனற்று விட்டன. நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியை தழுவியதில்லை. ஆனால் இந்த லட்சுமியிடம் சாந்தி தேவா சாந்தி. நீங்கள் ஒரு பழமொழி கேட்டிருப்பீர்களே, 100 பலவானுக்கு ஒரு குணவான். இப்பொழுது அந்த தருணமும் வந்துவிட்டது சூரியபுத்திரரே. இந்த வெகு முக்கியமான நேரத்தை காலையில் வீணடிக்காதீர்கள், ஏதேனும் செய்து காட்டுங்கள். நாராயண நாராயண. இன்னுமா புரியவில்லை? உங்கள் கூர்மையான புத்திக்கு என்ன ஆகிவிட்டது புத்திராஜா? நீங்கள் மறந்து விட்டீரா? வருடத்திற்கு ஒரு முறை பகவான் விஷ்ணு பார்க்கடலில் நித்திரையில் ஆழ்ந்திடுவாரே, அந்நாளில் சுயமாக மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் திருப்பாத சேவையில் இருப்பாள். மகாதேவி அன்று பகவான் விஷ்ணுவின் திருச்சரணங்களை விட்டு எங்கும் போவதில்லை. அந்த நாள் நாளைய தினம் மகாபலி. ஓ, அற்புதம் நாரத முனி, அற்புதம். உங்களது நாரத கலையை மெச்சுகிறேன், வாக்களிக்கிறேன். நான் தேவலோக அரசனாகும் போது எனது முதல் மந்திரி நீங்கள்தான். என் பாக்கியம் மகாபலி, என் பாக்கியம். இப்போது காணுங்கள் எனது பலத்தையும் வீரத்தையும். அமரின் முழு வம்சத்தையே அழித்து விடுகிறேன், துவம்சம் செய்து விடுகிறேன். துவம்சம். அவன் வம்சத்தையே அழிக்கிறேன். எடுழி வாழ்வாய். ஜெகஜனனி மாதா மகாலட்சுமி அருள் புரிவாள். சாமி, பூசாரியே எங்க? பார்க்கவே இல்லையே. இதோ வந்துட்டே இருப்பாரு. நாளைக்கு சாயந்தரம் வீட்டுல லக்ஷ்மி மாதாவோட விரதத்தை முடிக்கிறோம். பூஜாரி ஐயா கிட்ட சொல்லுங்க, பூஜையை அவர்தான் செய்யணும்னு. நிச்சயம் சொல்றேம்மா. சாரதா, நாளைக்கு பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டே இல்ல? ஆயிடுச்சுமா. அப்புறம் 7 சுமங்களுக்கு வச்சு கொடுக்க வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வாங்கிட்டே இல்ல? அட பாரு எப்படி நம்மட்டு சிரிப்பு சிரிக்குதுன்னு. அல்லல ராஜா கண்ணா, என் செல்ல கண்ணு. அல்லல என்ன ஆயிடுச்சுங்க? பாருங்க, கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்களேன். முடியாது சாரதா, வண்டியோட பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்ன? அமர், என்ன ஆகும்பா? அம்மா அம்மா, ஒண்ணுமே புரியல. அடக்கடவுளே. மாதா, காப்பாத்து மாதா, எங்களை காப்பாத்து மாதா. மாதா, தாயே. காப்பாத்து, காப்பாத்து மாதா. கண்ணா, அம்மா, காப்பாத்து மாதா, காப்பாத்து. சங்கடஹரணி மகாலட்சுமி மாதா, காப்பாத்து, காப்பாத்து.
கணதேவா கணபதி, நான் உன்னை வேண்டுகிறேன் கணதேவா. ஹே விக்ன விநாயகா, ஹே சித்தி விநாயகா, எமது பக்தர்களின் உயிருக்கு ஆபத்து, காப்பாத்து. நானோ தர்ம சங்கடத்தில் உள்ளேன். இப்போது நீதான் என் வாக்கை காப்பாற்றி உதவ வேண்டும். அப்படியே தாயே. காப்பாத்து மாதா. கடவுளே, கொட்டிடுச்சே. கொட்டினேன். உங்க பேக். ஓ, தேங்க்யூ. நான் கிளம்புறேன். நீ உன்னை நல்லா கவனிச்சுக்க. ஓகே, பாய். சரிங்க. நில்லுங்க. இப்ப என்னாச்சு? பூனை குறுக்க ஓடிடுச்சு. சோ அபசகனம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெளியே போவேணா ஏன்னு தெரியல. என் மனசு படப்படான்னு அடிக்குது. பைத்தியம். தேவி மகாலட்சுமி மாதா நிழல்ல நாம இருக்கோம். அப்புறம் என்ன கவலை? தேவி மாதா மேல நம்பிக்கை வை, நம்மள ஒண்ணும் பாதிக்காது. ஓகே, பாய். என்று சனிக்கிழமையும் அமாவாசையும் கூடுகிறதோ அன்று உன் கணவனை வெளியே போக விடாதே. கம்மு, என்ன இன்னைக்கு திதி என்ன? இன்னைக்கு அமாவாசை சின்னம்மா. என்ன அமாவாசையா? சனிக்கிழமையும் அமாவாசையும் அனர்த்தம் ஆயிடுச்சு. கம்மு, தாயே காப்பாத்து மாதா. பெற்ற
சாரதா, எழுந்துரு சாரதா, எழுந்துரு. பாரு, இன்னைக்கு தேவி மாதா நம்மளை காப்பாத்தினா. உன்னாலதான் இன்னைக்கு நான் உயிர் பிழைச்சு வந்திருக்கேன். சாரதா, பாரு, நான் உன் முன்னால நிக்கிறேன். சாரதா, சாரதா. கேள்விப்பட்டேன் உன் தம்பியோட வறண்ட பூமியில தங்க சுரங்கம் பதுங்கி இருக்குதுன்னு. ஆனா இந்த தங்கத்தை எவன் அனுபவிக்கிறது? கல்யாணமாகி 5 வருஷமாயும் உன் அண்ணியோட மடி வறண்டு தானே இருக்குது. இனியும் அது வறண்டே இருக்கும். எல்லா டாக்டரும் அவளை மலடின்னு சொல்லிட்டாங்க. விதிப்படி தானே நடக்கும். சோறு இருக்கிற இடத்துல திங்கிறதுக்கு ஆளை காணோம். என்ன பாருங்க, எந்த வேளையில பிறந்தனோ 2வது புள்ள வயித்துல இருக்கு. இந்த இடுப்பு தங்க ஒட்டியானத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஒட்டியானம் என்ன? அட, தலையில இருந்து கால் வர ஒரு தங்க தலை அழைச்சிடுவேன். அந்த சாரதாவோட அப்பா நடுவுல தலையிடாம இருந்திருந்தா இன்னைக்கு என்னோட மக உன் தம்பி மவனுக்கு சோறு ஊட்டிருப்பா. ஒண்ணு சொல்லவா, இப்பவும் ஒண்ணு கெட்டிடல. என் பொண்ண உன் தம்பிக்கு கட்டி வச்சிருந்த. அட, அதிக படிப்பு கிடிப்பு இல்லனாலும் எவ்வளவோ பேரை விட நல்லாதான் இருக்கா. உன் தம்பியோட வாழ்க்கையும் நல்லா ஆயிடும். உன் பட போட்டியும் ரொம்ப வழியும். அம்மா, அம்மா, ஆஸ்பத்திரியில எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? டாக்டர் அம்மா பிள்ளைன்னு சொன்னாங்க. அப்படியா? கண் விழாம இருக்கணும். இது சந்தோஷமான சமாச்சாரம். அதிர்ஷ்டக்காரங்களுக்கு தான் பிள்ளை கிடைக்கும். அம்மா, சொல்லு கண்ணு. எனக்கு புளிப்பா சாப்பிடணும். ஆடியன் கண்ணு, தித்திப்பு சாப்பிடு, புளிப்பு சாப்பிடு, உனக்கு என்னென்ன வேணுமோ அதை சாப்பிடு. ஏய் கம்மு, இங்க கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் கொண்டு வா. மாங்காய் ஊறுகாய்? அம்மா, தம்பி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டான். ஆனா அத சாப்பிட யாரு இருக்கா? வம்சம் விருத்தி ஆகல, வியாபாரத்தை பெருக்கி என்னாகும்? என்ன செய்யறதுமா? எத்தனை டாக்டர் கிட்ட காட்டிட்டேன், எல்லாரும் இவள மலடிட்டாங்களே. அப்படின்னா என் தம்பி குழந்தை இல்லாம இருக்கிறதா? ஆட, சாரதா அம்மா ஆக முடியாட்டி என்னவா? வேற ஒருத்தி வரலாம் இல்ல? எங்க தாத்தா கூட தான் 3 கல்யாணம் கட்டிக்கிட்டாரு குழந்தைக்காக. ஆனா இவ சரினா தானே? இவளுக்கு என்ன? இவளுக்கு குழந்தையே பிறக்காம தலைமுறையை அழியணும்னு விரும்புறா. நம்ம அமர் இவ முந்தானைய பிடிச்சிட்டு இருக்கா. என் பேச்ச கேட்டாதானே? இப்ப சும்மாவானு ஏன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற சாரதா? உண்மை
உண்மையில தம்பியோட நன்மையை விரும்பினா வழியை விட்டு விலகிக்கையே. எது வர நீ விரும்பலையோ அது வர தம்பி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். இந்த லட்சக்கணக்கான சொத்து வாரிசு இல்லாம மண்ணோட மண்ணாயிடும். எங்க அம்மா பேரனுக்காக தவிச்சு தவிச்சு செத்தே போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சாரதா, நீதான் காரணம். அட கடவுளே, அந்த நாள் வரதுக்கு முந்தி என்னை இங்க இருந்து கூப்பிட்டுக்க, என்ன கூப்பிட்டுக்க. அழாதீங்க மாமி, அழாதீங்க. இது பாருங்க, இது உங்களோட மக. இந்தாங்க இந்தாங்க, இது லிஃப்ட் ப்ளீஸ். ஹாய், எங்க போறீங்க சார்? ஆபீஸ். எனக்கும் அங்கதான் போகணும். லிஃப்ட் தரீங்களா? ப்ளீஸ் கம். ஹே, ஓஹோ, சரியா உட்காரு. இவ்வளவு சீரியஸா ஏன் இருக்கீங்க நீங்க? அப்படியே சரத்குமார் மாதிரி. எங்க போனோம்? எங்க நீங்க விரும்புறீங்களோ, அருமையான சாலைகள்ல, பசுமையான புல்வெளியில, அதாவது எப்படி தமிழ் சினிமால ஹீரோ கூட்டிட்டு போவாரோ ஹீரோயின. என்ன பேத்துற? இப்போ ஏன் இப்படி முறைக்கிறீங்க? அப்படியே பிரகாஷ்ராஜ் மாதிரி. என்ன ஆளு, ஒரு நிமிஷம் சரத்குமார், ஒரு நிமிஷம் பிரகாஷ்ராஜ். நீ ஒரு சினிமா பைத்தியம் போல இருக்கு. பாருங்க, இதோ எப்படி இருக்கு, அப்படியே ஸ்ரீதேவி. இல்ல இல்ல, பார்த்தா ஸ்க்ரூலூஸ் தேவியா இருக்க. இறங்கு, கீழே இறங்கு, இறங்கு சீக்கிரம். ஓ, இந்தா உன்னோட ஃபிலிம் கோர்ஸ் புக் வாங்கிட்டு போ. பாய் ஸ்ரீதேவி. அம்மா, அவர் லிஃப்ட் தர கூட மறந்துட்டாரு. போனா போகுது மகளே, மனசு தளர விடாத. கல்யாண வாலியில இருந்து தப்பிச்சு எங்க போவான்? கேளுங்க, நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? ஒண்ணு என்ன, 100 சொல்லு ராணி. இல்ல, ஒண்ணுதான். என்னம்மா இப்ப சொல்ல என்னன்னு? முதல்ல என் தலையை தொட்டு சத்தியம் செய்யுங்க. அப்படிப்பட்டதா? இல்ல, தமாஷ் இல்ல, சத்தியம் செய்யுங்க. விஷயம் கொஞ்சம் சீரியஸ் போல இருக்கு. சரி விடு, உன் மேல சத்தியம். நீங்க 2வது கல்யாணம் செஞ்சுக்கணும். என்ன என்ன சொல்ற நீ? ரெண்டா கல்யாணம் வம்ச விருத்திக்காக நீங்க 2ஆ விவாகம் செஞ்சுக்கணும். சாரதா, என்ன பார்த்து சொல்லு, என்ன பார்த்து? அதான் சொன்னேனே, இவ்ளோ வியாபாரம், இவ்ளோ சொத்து, இவ்ளோ பணக்காசு எதுக்காக? இது யாருக்காக? எப்ப இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்லையோ? பைத்தியமே. ஆனா என்ன, எல்லாம் மாத்தோட விருப்பம். இல்ல, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க.
இப்ப உங்க வாக்க மறுத்தா என் மரணத்தை பாப்பீங்க. இதுதான் என் சங்கல்பம். இல்ல இல்ல சாரதா, அப்படி சொல்லாத. நீதான் என்னோட வாழ்க்கை, நீதான் என்னோட உயிர். அப்ப காப்பாத்துங்க உங்க உயிரை. உங்க குழந்தை என்னோடது தானே. உங்களுக்கு ஏன் சந்தோஷம் தானே முக்கியம். சாரதா, சாரதா, ஓ சாரதா, சாரதா. வாழ்த்துக்களுங்க, வாழ்த்துக்கள். வா வா மகளே இந்து, காரியம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கேளுங்க சம்பந்திமா, முகூர்த்தம் கூட அடுத்த மாசம் பஞ்சமி அன்னைக்கு. தங்க ஒட்டியானம் தயாரா இருக்குல்ல? ஆஹா, நிச்சயமா. இந்த ரொம்ப சந்தோஷம் சம்பந்திமா. ஒட்டியானத்து கூட பாக்கி நகைகளையும் இன்னைக்கே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சும்மா மீனுக்கு கிட்ட சுத்து கல்யாணத்துல. கணக்கு பிள்ளை, என்னங்க கல்யாண கார்டு பிரிண்ட் ஆகி வந்துடுச்சுல? வந்துருச்சுங்க, இதோ கொண்டு வரேன். சீக்கிரம் ஆகட்டும் கணக்கு பிள்ளை. என் தம்பி கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதோட மணப்பொண்ணோட கல்யாண புடவை தயாராயிடுச்சுல்ல? என்னாச்சு மீனு? பாருங்க மாமா. சாரதா, சாரதா, என்னாச்சு சாரதாக்கு? என்னாச்சு மாமிக்கு? மாமி தலை சுத்தி விழுந்துட்டா மாமா. என்ன? சாரதா, சாரதா, அக்கா டிரைவர்ட்ட வண்டி எடுக்க சொல்லு சீக்கிரம். அமர், டாக்டர் நம்பவே முடியல. என்னாச்சு டாக்டர்? என் சாரதா நல்லா இருக்கா இல்ல? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க ப்ளீஸ். கேளுப்பா, பிரமாதமாயிடுச்சு. மெடிக்கல் சயின்ஸ் உலகத்துல அதிசயமான சம்பவம், மிராக்கிள், ஆச்சரியம். பாரு, உன் மனைவி அம்மா ஆக போறா. என்ன என்ன சொன்னீங்க? அதான் இப்ப சொன்னனே. சாரதா, சாரதா அம்மா போறா. ஆனா ஆனா அது எப்படி ஆக முடியும் டாக்டர்? நீங்க சரியா டெஸ்ட் பண்ணீங்கல்ல? ஆமாம்மா, 3 டாக்டருங்க 4 வாட்டி டெஸ்ட் பண்ணாங்க. கேட்டதும் இல்ல, கண்டதும் இல்ல. ரொம்பவே அற்புதம். ஆனா டெஸ்ட் செஞ்ச டாக்டர்கள் சாரதாவை மலடின்னு இல்ல சொன்னாங்க. அவளுக்கு புள்ள பறக்கவே முடியாது. நிச்சயம் ஏதோ கோளாறு இருக்கு பாருங்க நீங்க. ஏம்மா சொல்றேன் இல்ல, நான் 4-5 வாட்டி டெஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு.
அட நீங்க போய் விருந்துக்கு தயார் பண்ணுங்கம்மா. எல்லாம் மாத்தாவோட கிருப்பை. மாதாவோட கிருப்பையா? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இது மெடிக்கல் சயின்ஸ் விஷயம் இல்ல. சாரதா, இறைவன் லீலை வெகு அற்புதமே, பணிவோர் குறையை தீர்த்தருள்வாரே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அத்தை. இப்ப உங்க மனசுல நினைச்சது பூர்த்தி ஆயிடுச்சு. ஆமா மாப்பிள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடவுள் இந்த கிழவிக்கு இறங்கி இருக்காரு. இப்ப பேரன் பிறந்துட்டா சும்மா தடபுடலா கொண்டாடிடுவேன். பாத்தீங்களா, பலன் தந்துச்சுல தங்கச்சியோட விரதத்து மகிமை. இப்ப யார் புண்ணியத்து மகிமையில நடந்திருக்குன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னப்பனே, இந்த பாட்டியையும் பொண்ணையும் ஒரே மண்ணுல பிடிச்சு வச்சு விட்டாங்க. இவ பேர கௌசல்யான்னு எவன் வச்சானோ, இவ பேரு கைகையில இருக்கணும். தங்க ஒட்டியோட வேண்டி இருந்துச்சா இந்த ராணி அம்மாவுக்கு? உங்க அப்பா சீர் செஞ்சு போட்டதா? கழுட்டுடி ஒட்டியானத்தை, கழுட்டு இந்த மாலையும் எடுடி. அட, நகை போட்டுக்க ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா இன்னொரு கல்யாணத்தை கட்டிக்க. கழுட்டு கழட்டுறீனா? தங்க ஒட்டியானமா? பிச்சைக்காரி. சாரதா, பாரு, நம்ம மக அப்படியே என்ன மாதிரி இருப்பான். ஏன் என்ன பல்லு ஏன் இல்ல? நான் சொல்றேன், பொண்ணுதான் பிறப்பா. இல்ல, மகன் தான் பிறப்பான். அப்படியே அப்பா மாதிரி. பொண்ணுதான் பிறப்பா, அப்படியே அம்மா மாதிரி. சரி, பெட் கட்டுறியா? சரி, எவ்வளோ? வந்து மகனா இருந்தா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு, பொண்ணா இருந்தா நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறேன். சரியா? சரி. என்ன சொன்னீங்க? நாராயண நாராயண. வணக்கம் சனிதேவா, வணக்கம். இன்று என்ன செய்தி கொண்டு வந்தீர் முனிவரே? இன்றைய செய்தி உங்களுக்கு ரசிக்காது பிரபு. மாதா மகாலட்சுமியின் மகிமை வெல்ல முடியாததாகும். சாரதா தனவதி மற்றும் சௌபாகியவதி ஆகி இப்பொழுது சந்தானவதியாக அது முடியாது. இதுதானே ஆச்சரியம்? தேவர்களின் தேவர் சனிதேவனுக்கு இப்படி ஒரு படு தோல்வியா? நாராயண நாராயண. இம்முறை சூரியபுத்திரன் சனி வெற்றி அடைந்தே தீருவான். பழம் சாப்பிடுங்கள் தேவா. வணக்கம் சம்பந்திம்மா. இன்னைக்கு ரொம்பவே பிரமாதம் பண்ணிட்டீங்க. வாங்க வாங்க சம்பந்தி. இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் காரணம் உங்க மக சாரதா தான். உங்க மக சாக்ஷாத் லக்ஷ்மி தான். இது உங்க பெருந்தன்மைங்க. ஜெய் மகாலட்சுமி மாதா மகளே, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் தயாராயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. நல்லா இரு. இன்னும் 5 நிமிஷம். 7 சுமங்கலிகளுக்கு வேண்டியதை முடிச்சிடுறேன், அப்புறம் பூஜை செய்யலாம். குழந்தை எங்க காணோம்? உள்ள இருக்கான், தொட்டு இல்ல. அவனுக்காக மாதா மகாலட்சுமியோட ரட்சயந்திரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது நீங்களே போட்டு விடுங்களேன். அங்க இருக்கான், அந்த ரூம்ல. பூஜை ஆரம்பிக்கலாமா? 6 சுமங்கலிங்க தான் வந்திருக்காங்க. விரதம் எப்படி பூர்த்தி ஆகும்? என்ன செய்ய? இதோ அண்ணி, 7வது சுமங்கலி வந்தாச்சு. அட அட அட, கம்மு நீயா? வசமா இப்ப மாட்டிக்கிட்டா. அண்ணி கால விடு. கும்பிடுறீங்க. தீர்க்காயசா இரு, சந்தோஷமா இரு. என்ன பங்காரு, பேண்ட் கீண்ட் இல்லாமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சு, தினமும் பேண்ட் தான். ஆரம்பிச்சிருச்சு. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை. இந்தா. ஐயோ வேணாம் அண்ணி. ஏன்?
நீயும் சுமங்கலி தானே? இது விரதம்மா, உன் ஆசீர்வாதமும் வேணுமே. கும்பிடுறேன். தீர்க்க சுமங்கலியாரு 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சை, சாமுண்டாய விச்சை, சாமுண்டாய விச்சை. வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆச்சா? இது இது என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க தான் எப்போ வந்துட்டீங்களே? எப்போவா? நான் இப்பதானே வரேன். அட அட அப்பா அவர் யாரு? அவரா? அவர்தான் குழந்தைகிட்ட உட்கார்ந்துருக்காரு. அட கடவுளே, கண்ணா! அம்மா கண்ணா! 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 என் குழந்தை! அம்மா! கண்ணா! எங்க போயிட்ட அம்மா? குழந்தைக்கு என்ன இருக்கும் மாப்பிள்ள? என் கண்ணா! என்னாச்சு என் குழந்தைக்கு? எங்க போன என் புள்ள? அம்மா சாரதா, யாரு கொண்டு போனாங்க என் புள்ளைய? மாதா! 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 ஏன் அதிர்கிறது? சாரதா, சாரதா, எழுந்திரு சாரதா. சாரதாவை அங்கேயே இருக்க விடு மகனே. தேவி மாதா சரணத்துல. மகனே, வீணா ஓடி ஆடுறதுல பிரயோஜனம் இல்ல. இது ஒண்ணும் சாதாரண மனுஷனோட லீலை இல்ல. இது சாட்சாத் மகாபலி சனிதேவரோட வேலை. அம்மு, நான் விநாயகர் கோயில் பிரசாதம் வாங்கிட்டு வரேன். சரி. இப்போ இந்த ஜெகத் ஜனனி மாதா மகாலட்சுமி தான் உன்னை இந்த சங்கடத்திலிருந்து காப்பாத்துவா. வா, இவ பேரை சொல்லு. இவதானே உனக்கு மகனை கொடுத்தா, இவளே உன் மகனை ரட்சிக்கட்டும். இதே மாதா உனக்கு உன் பிள்ளைய மீட்டு தருவா. இனி எப்படி உன்னை காப்பாற்றுகிறாள் என்று பார்க்கிறேன். இது என்ன ஒளி இங்கே? பலமும் அகங்காரமும் சேர்ந்து உன் புத்தியை பேதலிக்க செய்துவிட்டது. பழி வாங்கும் வெறியிலே நீ தேவதைகளின் மரியாதையை மறந்தாயோ? பச்சை குழந்தையின் உயிரை அழிப்பதற்கு நீச்சமான காரியம் செய்யவும் துணிந்தாயோ? தேவன் என்னும் பதவியில் இருந்தும் கேவலமாக ஆகிவிட்டாய் பாபி. இன்று நான் உனக்கு தண்டனை அளித்தே தீருவேன்.
ஜெய் சக்தி சக்தி அகண்ட சக்தி நிவாளை ஏந்திய நில்லடி துர்கா மகா காளி சுதந்தரி சூலம் ஏந்தி கொல்லடி மலை மகளவள் கொடும் புயலவள் சதிராட்டம் இங்கே ஆடடி பகை வெல்லவே வருவாயடி ஒரே சக்தி நீயே ஒரே முக்தி நீயே ஒரே தெய்வம் நீயே கொடும் பத்ரகாளி மழை வெள்ளம் நீயே மலர் வண்ணம் நீயே மனம் எங்கும் நீயே ஓர் மாயம் செய்வாயே மனம் எங்கும் நீயே ஓர் மாயம் செய்வாயே உருமாறும் தாயே அருள் மாறி நீயே கருமாறி நீயே ஓர் மாகாளி நீயே கலை எங்கும் நீயே கவி எங்கும் நீயே நீ இல்லாத உயிர் கூட்டில் ஒளி இல்லை தாயே நீ இல்லாத உயிர் கூட்டில் ஒளி இல்லை தாயே கொள்ளும் சீற்றமே முடிவை காட்டுமே கொன்று கொடுமையை சாய்ப்பவள் ஓர் துஷ்ட செயல்களை வெட்டி வீழ்த்தியை என்றும் உலகினை காப்பவள் திரிசூலம் ஏந்திய தீமை எரித்து தன் பக்தர் பயத்தினை ஓட்டுவாள் கோபம் கொண்டு சுழன்று ஆடுவாள் புதிய ஜாலங்கள் செய்துவாள் நீல ஆகாயம் நீயே ஓர் ஆதாரம் நீயே இப்பூபாரம் தாங்கும் ஓர் பொன் போன்ற தாயே நல்வேதம் தான் நீயே உயிர் நாதம் தான் நீயே நல் பூஜைகள் செய்தாலே அருகின்ற தாயே நல் பூஜைகள் செய்தாலே அருகின்ற தாயே ஓர் அணுவாகுவாயே நல் அறிவாகுவாயே ஓர் அளவில்லா ரூபங்கள் எடுக்கின்ற தாயே பூங்காற்றாகுவாயே நுரை கடலாகுவாயே அக்கரையில்லா வாழ்வில் கரை சேர்க்கும் தாயே அக்கரையில்லா வாழ்வில் கரை சேர்க்கும் தாயே கோபம் கொண்டு அன்னை தலங்கை குலுங்க எழுவாள் கையோடு சூலம் ஏந்தி அன்னை அண்டம் நடுங்க வருவாள் தித்தோம் தித்தோம் என்றாடுவாள் மண்ணாளுவாள் விண்ணாளுவாள் கணீர் கணீர் என்றாடுவாள் நின்றாடுவாள் கொண்டாடுவாள் நீ யாரானால் என்ன பேர் ஊராண்டால் என்ன ஓர் தாயில்லை என்றாலே உன் வாழ்வு ஏது நீதான் கொண்ட வீரம் அட உன் நெஞ்சில் ஈரம் இத்தாயில்லை என்றாலே புகழ் கொள்வதேது இத்தாயில்லை என்றாலே புகழ் கொள்வதேது அட வேதாந்த யோகி ஓர் விலை போகும் போகி இங்கு தாயில்லை என்றாலே உயிர் வாழ்வதேது நம் தாய் கொண்ட கைகள் நம்மை தாங்காது இங்கே நம் தாய் வந்து நின்றாலே பயம் இங்கு ஏது நம் தாய் வந்து நின்றாலே பயம் இங்கு ஏது நம் தாய் வந்து நின்றாலே பயம் இங்கு ஏது
பிரபுவியா தாக்கினேன். மன்னியுங்கள், மன்னியுங்கள் பிரபு. நான் தங்களையே தாக்கிவிட்டேன். என்னை மன்னியுங்கள். இல்லை தேவி, மன்னிப்பு நான் தான் கேட்க வேண்டும். நானொன்றோ வாக்கை காப்பாற்றவில்லை. ஜீவராசிகளை ரட்சிப்பதற்கு எல்லா தேவதைகளும் வற்புறுத்தியதால் செவிசாய்க்க வேண்டியதாயிற்று. அங்கு ஏன் ஒளிந்திருக்கிறாய்? மாதா பகவதியின் சரணத்தில் விழுவாய். இவள் மகாலட்சுமி மட்டுமல்ல, ஆதிசக்தி, ஜெகதம்பிகை, ஜெகஜனனி ஆவாள். மாதாவிடம் மன்னிப்புக்கள், மன்னிப்புக்கள். இல்லையேல் பிரம்மாண்டத்திலேயே எவரும் ரட்சிக்க மாட்டார்கள். சாட்சாத் பகவான் விஷ்ணுவும் கூட, நான் சூரிய தேவன் உன் தந்தையும் கூட உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாதா, என்னை மன்னித்தருளுங்கள். இந்த கொடியவனை மன்னியுங்கள். என் பலத்தின் கர்வத்தில் உங்களது சக்தியை மறந்திருந்தேன். இந்த பாவியை தண்டியுங்கள் மாதா, இந்த பாவியை தண்டியுங்கள். நாராயண நாராயண. உண்மையாக கூறினால் இந்த நாரதரை இக்காண்டத்திற்கு மூல காரணம். உண்மையில் இவர் சனியாகி என் புத்தியை தூண்டிக் கொண்டிருந்தார். மாதா, நீங்கள் இவரையும் தண்டிக்க வேண்டும். மகாதேவா, நான் சனிதேவரின் அகங்காரத்தை போக்குவதற்காகவும் அத்துடன் உங்களது அபார மகிமையை உலகிற்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்நாடகத்தை நடத்தினேன். இது எனது ஒரு குற்றம் என்றால் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்க தயார். ஹே சனிதேவரே, நான் தங்களிடம் ஒன்று கூறுவேன். தாங்கள் கோபாவேகத்தில் தேவர்களின் மரியாதையை மறக்காதீர். ஹே நாரத முனிவரே, தங்கள் தண்டனை இதுதான். தாங்கள் குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு சொர்க்கலோகத்திற்கு வெளியே வசிக்க வேண்டும். சொர்க்கலோகத்தில் 1 வருடத்திற்காவது சுகமும் சாந்தியும் கிடைக்குமே. நாராயண நாராயண. உத்தரவு தாருங்கள் பிரபு. நம் தாய் வந்து நின்றாலே பயம் இங்கு ஏது. 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 தேவி மகாலட்சுமி மாதாவுக்கு, தேவி மகாலட்சுமி மாதாவுக்கு, தேவி மகாலட்சுமி மாதாவுக்கு தேவி மகாலட்சுமி மாதாவுக்கு, தேவி மகாலட்சுமி மாதாவுக்கு.